திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே பெட்ரோல் பங்கில் நுழைய முயன்ற ஸ்கூட்டியின் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதிய விபத்தில் 16 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி, இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த தாமரைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் காசிம். இவரது மகன் முகமது ஆயுப், வயது 16 ஆகிறது. சிறுவன் ஆயுப் நேற்று பக்ரீத் திருநாள் என்பதால் நேற்று மாலை ஊத்துக்கோட்டையிலிருந்து தனது தாய்க்கு பிரியாணி வாங்கி கொண்டு தாமரைக்குப்பம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது செங்கரை பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உறவினர் வீடு கிரகப்பிரவேசத்திற்கு சென்று இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் பம்பரம்பேடு பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்ப திடீரென இருசக்கர வாகனத்தை வலதுபுறம் பக்கமாக திருப்பி உள்ளனர். அப்போது எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சிறுவன் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். அதில் எதிர் திசையில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த விபத்தில் சிறுவன் படுகாயமடைந்தார். அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் சிறுவன் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக ஊத்துக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து சம்பந்தமாக தற்போது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பக்ரீத் திருநாள் முன்னிட்டு தனது தாய்க்கு ஆசையாக பிரியாணி வாங்கி சென்ற சிறுவன் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.